கோர்ட் வளாகம்னாலே ஒரே பரபரப்பா இருக்கும் இல்லையா? அந்த கூட்டத்துக்கு நடுவுல ரொம்ப கூலா உட்கார்ந்திருக்காரு நம்ம கதையோட நாயகன் பாக்யராஜ். இவரோட தொழிலே ஒரு வித்தியாசமானதுங்க. நீதிமன்றத்துல போய் சாட்சி சொல்றதுதான் இவரோட பொழப்பு. ஆனா பொய் சாட்சி சொன்னாலும் பாக்யராஜுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு. கொலை வழக்கு, கற்பழிப்புன்னு பெரிய குற்றங்களுக்கு இவர் கண்டிப்பா சாட்சி சொல்ல மாட்டாரு. சின்ன சின்ன சண்டை, கடன் தகராறு மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் பணத்துக்காக சாட்சி சொல்வாரு. இவரோட சமயோசித புத்தியால இவர் இறங்குற எந்த கேஸும் தோத்ததே இல்ல. கோர்ட்டு கூண்டுல பாக்யராஜ் ஏறிட்டாலே எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஒரு தடவை செருப்பால் அடித்த வழக்கு ஒண்ணு வருது. எதிர்த்தரப்பு வக்கீல் நல்ல கண்ணு பாக்யராஜ் கிட்ட, தம்பி அந்த செருப்போட கலர் என்ன, அது இடது காலா வலது காலான்னு குறுக்கு விசாரணை பண்றாரு. அதுக்கு பாக்யராஜ் நக்கலா, யோ வக்கீலே, ஒருத்த ஓங்கி அடிக்க வரும்போது தப்பிக்க பாப்பாங்களா இல்ல அது என்ன பிராண்டு என்ன கலர்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்களான்னு கேட்டு கோர்ட்டையே சிரிக்க வைப்பார். எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டோம், ஆனா அடிச்ச செருப்போட கலர் கேட்க மறந்துட்டோமே. ஒருவேளை வக்கீல் குறுக்கு விசாரணை அதை கேட்டானா? சரி, சமாளிப்போம். ஆக மிஸ்டர் வைரவன், எமது கட்சிக்காரர் உமது கட்சிக்காரரை செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்திருக்கிறேன். ஆமாம், உண்மையாக உண்மையாக, நிஜமாக நிஜமாக, உறுதியாக உறுதியாக, நிச்சயமாக, நிச்சயமாக, சத்தியமாக, சத்தியமாக. அப்படியான அடித்த செருப்பு நிறம் என்ன? அது சொல்லுங்க. அது வரல, சொல்லுங்க சீக்கிரம், அது சீக்கிரம். லேட் ஆகுது, கோட்டாளர்களே லேட் ஆகுது. சீக்கிரம். அடித்ததை நேரில் பார்த்திருந்தால் அதன் கலர் தெரிந்திருக்கும் அல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால திரும்ப கூடாது. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு, அவருடைய பேனா கலர் என்ன? திரும்ப கூடாது. என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க. பேனா என்ன கலர்? காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஜட்ஜை திரும்பி பாத்துருக்கீங்க. அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா? கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேனாவின் நிறத்தை பற்றி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட். கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும் தான் கவனம் இருக்கும், பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல 2 பேர் செல்ஃப் அடிச்சு தகராறு பண்ணிட்டு இருந்தா அவங்கள விலக்கிட்டு இருப்பேனே தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன கலர் செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேனா? That's all, Your Honor. இப்படி தன்னோட புத்திசாலித்தனத்தால பல கேசுகள்ல ஜெயிச்சு ஜாலியா காலந்தள்ளுறாரு. பாக்யராஜோட திறமைய பார்த்துட்டு ஊர்ல இருக்கிற பெரிய ரவுடிங்க ஒரு திட்டம் போடுறாங்க. அவங்க பண்ணின ஒரு கொடூரமான கொலை வழக்குல இருந்து தப்பிக்க பாக்யராஜ கடத்திட்டு போறாங்க. துப்பாக்கிய காட்டி, நாங்க கொலை பண்ணலன்னு நீ பொய் சாட்சி சொல்லணும், இல்லனா உன்னை உயிரோட விட மாட்டோன்னு மிரட்டுறாங்க. ஆனா அப்பதான் பாக்யராஜோட உண்மையான குணமே வெளியே வருது. பணத்துக்காக சின்ன சின்ன பொய் சொல்லியிருப்பேன், ஆனா ஒரு கொலையாளிக்கு துணை போய் பொய் சாட்சி சொல்லவே மாட்டேன்டா, கொன்னாலும் சரி நான் வரமாட்டேன்னு மரண பயமே இல்லாம கெட்டா மறுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. பாக்யராஜோட மனசுக்குள்ள ஒரு பெரிய சோகம் ஒளிஞ்சிருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு விபத்துல தன்னோட ஒரே அக்கா சொர்ணம் இறந்துட்டதா நினைச்சிட்டு இருக்காரு. அதே போல தம்பி இறந்துட்டான்னு அக்காவும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் அக்கா சொர்ணம் உயிரோட தான் இருக்காங்கங்கிற அதிர்ச்சி செய்தி பாக்யராஜுக்கு தெரிய வருது. தம்பி உயிரோட இருக்கிற விஷயமே தெரியாம அக்கா கஷ்டப்படுறத நினைச்சு துடிச்சு போற பாக்யராஜ் உடனே தன் பழைய தொழிலை விட்டுட்டு அக்காவை தேடி அவங்களோட கிராமத்துக்கு புறப்பட்டு போறாரு. கிராமத்துக்கு வந்து பார்த்த பாக்யராஜுக்கு பேரதிர்ச்சி. அக்கா சொர்ணத்தோட புருஷன் ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு. வருமானம் எதுவும் இல்லாம வீட்டோட வாடகைய கூட கொடுக்க முடியாம பசங்களோட பசியில அக்கா தவிச்சிட்டு இருக்காங்க. கடன்காரங்களும் வீட்டு உரிமையாளரும் வந்து அக்காவை அசிங்கமா பேசுறத பார்த்து பாக்யராஜ் கதறி துடிக்கிறாரு. ஆனா தான் ஒரு பொய் சாட்சி சொல்றவன்னு அக்காவுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு கஷ்டப்படும்னு நினைச்சு தான் அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு ஒரு நல்லவரை போல அவங்க குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு மறைமுகமா உதவிகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அக்காவோட நிலைமைய பார்த்த பிறகு பாக்யராஜோட மனசுல பெரிய மாற்றம் வருது. இனிமே நேர்மையான வழியில தான் உழைக்கணும்னு முடிவு பண்றாரு. அதுக்காக விவசாய வேலைக்கு போறாரு. ஆனா அங்க வயல்ல இருக்கிறவங்க கிட்ட கோர்ட்டு பாணியில பேசி அம்புட்டையும் குழப்பி விட்டுடுறாரு. அப்புறம் ஒரு சைக்கிள் கடையில வேலைக்கு சேர்றாரு. அங்கேயும் இவரோட அசாத்தியமான பேச்சால பல நகைச்சுவை கலாட்டாக்கள் நடக்குது. என்ன சார், சாவி இல்லீங்களா? அதையும் தம்பி கேக்குறீங்க? என் மச்சன கடையில வச்சிருந்தேன், அவன் சாவியை எங்கோ தொலைச்சிட்டான். காலையில இருந்து திறந்து பாக்குறேன், திறக்க முடியல. ஓகே சார். அப்பா மோரா சார், கொஞ்சம் இப்படி வாங்க. ஏன் சார்? அந்த 2 ரூபாய் கொடுங்க. ஏன் சார் 5 ரூபாய் தர போறீங்களா? ஆமா. ரொம்ப நல்ல மனசு சார். போயிட்டு வாங்க. ஏன் சார்? இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லாப்பட்டியை திறக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சார் நான் வந்து நீங்க கேட்டீங்களா சார் திறந்த இல்ல?
இப்படி நேர்மையா வாழ இவர் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் தோத்து போனாலும் பார்வையாளர்களை சிரிக்க வைக்கிறதோட இவரோட நல்ல எண்ணத்தையும் வெளிப்படுத்துது. கடைசியில அக்காவோட புருஷன் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே ஒருத்தன் சொன்ன பொய் சாட்சிங்கிற உண்மை பாக்யராஜுக்கு தெரிய வருது. தான் அக்கா குடும்பத்தை காப்பாத்தவும் அத்தான நிரபராசின்னு நிரூபிக்கவும் பாக்யராஜ் கோர்ட்டுக்கு வராரு. ஆனா இந்த தடவை பொய் சாட்சியா இல்ல, உண்மைய பேசுற நேர்மையான சாட்சியா தன்னோட சட்ட அறிவால எதிராளியோட சதிய உடைச்சு உண்மையான குற்றவாளிய மாட்டிவிட்டு தான் அத்தான விடுவிக்கிறாரு. என்ன சனீஸ்வரா, இன்னைக்கு வருமானம் ரொம்ப குறைச்சலா இருக்கு. உன் மார்க்கெட் நிலவரம் அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். சனீஸ்வரா, ஏதோ பெருசா மாட்டி இருக்கு. எவனோ காசை மூட்டையா கட்டி போட்டுருப்பான் போலக்கு. நெல்லு வா இங்க. நீ மோகினி பிசாசு, வந்தா என்ன புடிச்சுக்குவ. நான் வரமாட்டேன். மோகினி இல்ல, பொண்ணுதான். வா. பொண்ணா? எங்க? நீ பொண்ணுன்னா மேல ஏறி வா பாக்கலாம். உன் கால் தலையில முட்டுதானே பாக்குறேன். எந்த ஊரு? வெளியூர். சனிக்குளத்துல எதுக்கு மூணு? அது ஆளை எவ்வளவு இருக்குன்னு பாக்கலான்னு. திரும்ப அந்த பக்கம் நட. செருப்பு அங்க இருக்கு, எடுத்துட்டு போயிடுறேன். சரி போ. வாங்க வாங்குறேன். என்ன என்ன வயிறு பெருசா இருக்கு? நான் முழுகாம இருக்கேன். முழுகாம இருக்கியா இல்ல குளத்துல முழுகி இருந்துச்சதுனால இப்படி இருக்கா? முழுகாம இருக்கேன்னு சொன்னல. போயா. இரு இரு, இது ஆயுத கேஸ். ரொம்ப நாளைக்கு விட்டு வச்சோம்னா குழந்தைக்கு ஆபத்தாயிரும். அதனால நான் எடுத்துறேன். சொல்லு, சனிக்குளத்து தான் திருநேன். ஆமா. மரியாதை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து. ஐயோ, கஷ்டப்பட்டு முழுகி எடுத்த காசியா திருப்பி குளத்துல கொட்ட சொல்றிய? குளத்தை எல்லாம் கொட்ட வேண்டாம், இப்படி மண்டபத்துல கொட்ட 2 பேரும் பிரிச்சுக்கலாம். இருக்கிறதா? ஐயா, நீயும் நம்ம கேஸ் தானே? ஆமா, நேத்தா முதலா தொழில் ஆரம்பிச்சேன். ஆனா அதுலயும் நீ போட்டிக்கு வந்துட்ட. யோ, நான் பொம்பளை, ஏதோ சினிமாக்கும் செலவுக்கும் திருடுறேன். நீ ஆம்பளை, அதுவும் தடிமாடு மாதிரி இருக்கிற. ஏதாவது வேலை வெட்டி பார்க்க கூடாது? டெய்லி இந்த ஊர்ல வேலை வெட்டி தேடி தான் சுத்திட்டு இருக்கேன். கிடைக்கணும்ல, அதான் இந்த வேலையை ஆரம்பிச்சேன். சரி சரி, நம்ம பங்கெடு. பங்கா? இத பாரு, நீயும் சனிக்குளத்துல திருடுற கேஸ், நானும் அதே கேஸ் தான். ஒருத்தர் காட்டி கொடுத்தோம்னா 2 பேருக்குமே ஆபத்து. அதனால ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவோம். என்ன ஒப்பந்தம்? நாளையில இருந்து நான் முதல்ல வந்துட்டா உனக்காக காத்துட்டு இருக்கிறேன், இல்ல நீ முதல்ல வந்துட்டா எனக்காக காத்துட்டு. 2 பேரும் ஒன்னா முங்குவோம். எவ்வளவு கிடைக்குதோ ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்குவோம். நம்ம பங்கு கொடு. இப்பதான் ஒப்பந்தம் போட்டோம், நாளையில இருந்து தான் பங்கு. இந்த கதையெல்லாம் ஆகாது. மரியாதை பங்கு கொடுக்க போறியா இல்லையா?
இறுதி காட்சியில இத்தனை நாளா தங்களுக்கு உதவியா இருந்தது இறந்து போனதா நினைச்ச தன் தம்பி பாக்கியராஜ் தான்ங்கிற உண்மை அக்காவுக்கு தெரிய வருது. அக்கா கண்ணீரோட தம்பிய கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. பாக்கியராஜ் அக்கா கிட்ட, நான் செஞ்ச ஒரே தப்பு பொய் சாட்சி சொன்னதுதான் அக்கா. இனிமே என் வாழ்நாள்ல பொய்யே சொல்ல மாட்டேன், நேர்மையா உழைச்சி உங்களை காப்பாத்துவேன்னு வாக்கு கொடுக்கறாரு. பணத்தை விட குடும்ப பாசமும் நேர்மையும் தான் பெருசுன்னு உணர்த்ததோட இந்த படம் ஒரு அழகான நிறைவடையுது. இந்த பொய் சாட்சி முழு திரைப்படத்தையும் நீங்க பார்க்க விரும்பினா அதற்கான லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன? தொலைஞ்சு போ. இந்த காசு வேண்டாமா? வேற என்ன? இல்ல, நான் சனி குளத்துல முங்கினல, அதுக்கப்புறம் தானே நீ வந்த.